ஐயோ, என்னாச்சு? எங்க போறீங்க? என்னாச்சு? நில்லுங்க. ஏன் இவங்க எல்லாரும் இப்படி ஓடுறாங்க? அதான் எனக்கும் தெரியல. மீரா, என்ன நடக்குதுங்க? தெரியலையே மேடம். கேக்க கேக்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, பாக்குறீங்கல்ல? டூ சம்திங் மீரா. நான் என்னன்னு பாக்குறேன் மேம். அவங்க திரும்ப வரதுக்குள்ள நான் போய் என் பூஜை செஞ்சிடுறேன். வாட்? அவங்க திரும்ப வந்தா வெயிட் பண்ண சொல்லுங்க மேடம். நான் பூஜை முடிச்ச பிறகு அவங்க எவ்வளவு நேரம் வேணா ரைட் பண்ணிக்கட்டும். அனு, அவ பூஜைய ஆரம்பிக்க போற. சீக்கிரம் ஏதாவது பண்ணு மீரா. இதோ மேடம், உடனே என்னன்னு பாக்குறேன். எப்படியாவது இவ பூஜையை முடிக்கிறதுக்குள்ள அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரேன். ராஸ்கல்ஸ். உங்களை நம்பிதானே நான் ரைடுக்கு வர சொன்னேன். அங்க வந்துட்டு பூஜை ரூம் போன பிறகு ஆளாளுக்கு இப்படி கத்திட்டு ஓடினா என்ன அர்த்தம்? அங்க என்ன பேய் பிசாசா இருக்கு? மேடம், அங்க பேய் பிசாசு இருக்கான்னு தெரியாது மேடம். ஆனா அங்க ஒரு சக்தி இருக்கு மேடம். என்ன உளறீங்க? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி பூஜை ரூம கலைச்சலாம் தான் போன மேடம். அங்க இருந்து ஒரு சாமி சிலையை கையில எடுத்த மேடம். எடுத்தது மட்டும்தான் மேடம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். இவரை காப்பாத்தலாம்னு நாங்க போனா எங்களுக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மேடம். அந்த சிலை கீழே விழுந்ததுன்னு தான் நான் நார்மல் ஆன மேடம். இன்னும் ஒரு நிமிஷம் அந்த சிலை எங்க கையில இருந்திருந்தா நாங்கெல்லாம் மொத்தமா செத்துருப்போம் மேடம். ஏய், ஏதாவது கதை விடாதீங்க. பூஜையை தடுத்து நிறுத்தணும். சாமி ரூம கலைச்சு போடுங்கன்னா அத செய்யாம சாமி இருக்கு, பூதம் இருக்கு, ஷாக் அடிக்குதுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. அங்க நடந்ததை நீங்க நேர்ல பாத்தீங்களே மேடம். அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஒன்னு பண்ணுங்க, நேர்ல போய் அந்த ரூம கலைச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். எந்த காலத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே, போனது போகட்டும். இப்ப திரும்ப வாங்க. ரைடுன்னு சொல்லி அங்க எப்படியாவது பூஜை ரூம் எல்லாம் நாசம் பண்ணிடுங்க. ஐயோ, இனிமே அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் மேடம். நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துறோம் மேடம். ஆளை விடுங்க மேடம். ஏன்யா, ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வளரல மேடம், எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் மேடம். இன்னும் அந்த அம்மன் எங்களை என்ன பண்ணுமோங்கிற பயம் எங்க 4 பேருக்கு இருக்கு மேடம். நாங்க காசு வாங்கிக்கிட்டு திருடறவங்க தான் மேடம். ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு தெய்வ சக்தியை எங்க கண்ணால பார்த்ததில்ல மேடம். இவ்வளவு அனுபவிச்ச பிறகும் திரும்பவும் அந்த வீட்டுக்கு எப்படி போவோம் மேடம்? அப்படியே போனாலும் அந்த தெய்வ சக்தி எங்களை உயிரோட விடுமா மேடம்? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம். ஏய், நில்லுங்க. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் இப்படி பயந்து சாவுறாங்கன்னு தெரியலையே. இந்த தடவையும் அணுவுக்கு எல்லாமே சாதகமா நடக்குது. அடுத்து என்ன செய்யறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் டீப்பா யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். மான்சி. எஸ் மாமின்லோ. இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைடு வந்தாங்களாமே, என்ன ப்ராப்ளம்? எஸ் மாமின்லோ, திடீர்னு வந்தாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே திடீர்னு போயிட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னு தெரியல, ஏன் போனாங்கன்னு தெரியாது. சூர்யா தான் எல்லா டாக்ஸும் ப்ராப்பரா கட்டுறவனாச்சே. இதுக்காக சூர்யாவை இந்தியா லெவல்ல பாராட்டெல்லாம் செஞ்சிருக்காங்களே. அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு ரைடுக்கு வந்திருக்காங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி மாமின்லோ தெரியும்? ரைடு வந்தாங்கல்ல, உடனே சூர்யாவுக்கோ பங்கஜ்கோ அட்லீஸ்ட் எனக்கோ ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல மான்சி, ஏன் பண்ணல? மீராவும் இங்கதான் இருந்தா மாமின்லோ. அவ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, அதான் நான் போன் பண்ணல. மீராவும் இங்கதான் இருந்தாளா? எஸ் மாமின்லோ, நம்ம மேல ஒரு தப்பும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு செக் பண்ணிட்டு போகட்டும்னு அவதான் சொன்னா. நீங்க கேக்குற அதே क्वेश्चन தான் என் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு மாமின்லோ.
இத்தனை நாள் இல்லாம எப்படி திடீர்னு நம்ம வீட்ல ரைட் நடக்குது? மாமின்லோ, எனக்கு ஒரு டவுட். எதுவா இருந்தாலும் சொல்லு மான்சி. அப்பதானே என்ன ஏதுன்னு பேசி இத பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த வீட்ல நடக்கிறத நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நாளா அனு இந்த வீட்ல ரகசியமா ஒரு பூஜை பண்றா. ரகசிய பூஜையா? எஸ் மாமின்லோ, ரகசிய பூஜையே தான். அனு ஏன் அந்த பூஜையை பண்றான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ரெய்ட் வேற வந்திருக்காங்களா? அனு ரகசிய பூஜை பண்றதால தான் இப்படியெல்லாம் நடக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட். என்ன உளர்ற மான்சி? அனு செய்யற பூஜைக்கும் இந்த ரைடுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு மாமின்லோ? ஐ திங்க் ப்ரோயின்லோ சந்திரா கிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹேண்ட் ஓவர் பண்ணாரல்ல, அது அனுவுக்கு பிடிக்கல. ஸ்டாப் இட் மான்சி. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லிடாத. என்ன முதல்ல பேச விடுங்க மாமின்லோ. தன்னை கூட கேட்காம ப்ரோயின்லோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் சந்திரா கிட்ட கொடுத்ததுல அனு ஹர்ட் ஆகி இந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அனு பூஜை பண்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அதுக்கு நீ சொல்ற பத்தியா ஒரு காரணம் அது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நீ வேணும்னே முடிச்சு போடுற மான்சி. பட் இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு அனு ஏன் இந்த பூஜையை செய்யறா மாமின்லோ? அத வேணும்னா அணுகிட்ட கேக்கலாம், ஆனா அதையும் பொலைட்டா தான் கேட்க முடியும். நீ சொல்ற மாதிரி நாங்க உன்னை சந்தேகப்படுறோம் அப்படியெல்லாம் சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா பூஜைங்கிறது ஒருத்தரோட பர்சனல் ரைட்ஸ். அத பத்தி யார்கிட்டயும் சொல்ல அனு விருப்பப்படலன்னா அது அவளோட இஷ்டம். யார்கிட்டயும் சொல்லாம அவ பூஜை தானே பண்றா, செய்யக்கூடாதது ஒண்ணும் செய்யலையே. ஆனா அந்த பூஜை நம்ம வீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது அதை எப்படி டாலரேட் பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்கு எதிராதான் அந்த பூஜை அனு பண்றான்னு எந்த ஆதாரத்தை வச்சு நீ சொல்ற? ஆ, ஆதாரம் கேட்டா நான் எங்க போறது? அப்ப நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்றேன்னு தானே எடுத்துக்க முடியும். அனுவோட பக்திய பத்தி எனக்கு தெரியும். அவ பூஜை பண்ணா அதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம், ஆனா நிச்சயம் அது நம்ம குடும்பத்துக்கு எதிரா மட்டும் இருக்காது. அனு ஏன் ரகசிய பூஜை பண்றான்னு கேக்குறத இதோட நிறுத்திக்கோ. உனக்கும் வேணும்னா நீயும் ரகசியமா பூஜை பண்ணிக்கோ. இல்ல அனு நீ பண்ற பூஜையில நானும் கலந்துக்கிட்டமான்னு கேட்டுட்டு நீயும் கலந்துக்கிற வழிய பாரு. அத விட்டுட்டு உன் மனசுக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் நல்லா இல்ல மான்சி. நான் என் மனசுல பட்டத சொல்றேன், அதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது மனசுக்கு படுறது சொல்றது இல்ல மான்சி, தேவையில்லாம ஒருத்தர் மேல அபாண்டமா பழி சுமத்துறது. அனு பூஜை பண்ணாலாம், அதனால இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தாங்களாம். கேப்பையில நெய் வடியுதுன்னா கேக்குறவனுக்கு எங்க போச்சு புத்தின்னு உனக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு. இத பாரு, இனிமே அனுவை பத்தி தப்பா என்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் சூர்யா கிட்ட இப்படியே சொல்லாத. நானாவது கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. பி கேர்ஃபுல். நாம ஒண்ணு சொன்னா அத இந்த வீட்ல யார் புரிஞ்சுக்கிறாங்க? பட்டாதான் புத்தி வரும்னா அப்படியே நடக்கட்டும். ஒழுங்கா சந்திரா கூட ஆபீஸ்க்கே போயிருக்கலாம். எஸ், இங்க இருக்கிறதுக்கு ஆபீஸ்க்கே போலாம். சந்திராவ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சீஃபா கண் குளிர பாத்துக்கிட்டேவாது உட்காரலாம். ஏய் மான்சி, நீ எங்க இங்க வந்த? வாட் இஸ் திஸ் சந்திரா? நீ இப்படி உட்கார்ந்து எல்லாரும் அதிகாரம் பண்றத நான் பார்க்கணும்ன்றது எவ்வளவு நாள் ட்ரீம் தெரியுமா? இன்னைக்கு அது நடக்கும்போது அத பார்க்க நான் வரலன்னா எப்படி? அண்ணன் உட்கார்ந்து இருந்த சேர்ல இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அண்ணன்
எல்லா பிஸ்னஸையும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் பார்த்துக்கணுன்ற அந்த ப்ரெஷரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது மான்சி. அதெல்லாம் நீ அவரை விட சூப்பரா பாத்துப்ப. அவரை விட நல்லா பண்ணுறனோ இல்லையோ, அவரோட பேருக்கு எந்த களங்கமும் வராமல் இருந்தா அதுவே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான். மே கம் இன் சார்? யா, கம் இன். ஹாய் சார். ஹாய் மீரா. ஹாய் மேம். ஹாய். வெல்கம் டு தி ஆஃபீஸ் சார். தேங்க்யூ மீரா. அண்ட் வாட் இஸ் த ப்ரோக்ராம் டுடே? இன்னும் 5 நிமிஷத்துல மலேசியால இருந்து ஒரு ஃபோன் வரும் சார். இது வரைக்கும் அவங்க நம்ம கூட சின்ன சின்ன பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட பிசினஸ் எதிக்ஸ், அவுட்புட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிசினஸ 100 crores பிசினஸா அப்கிரேட் பண்ண போறாங்களாம். வாவ் சந்திரா, நீ வந்த முதல் நாளே மீரா எவ்வளவு ஹாப்பி நியூஸ் சொல்றா. எஸ் மேம். சந்திரா சார் வந்த அன்னைக்கே மலேசியன் கிளையண்டோட இந்த புது பிசினஸ் சைன் ஆக போறது எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். சந்திரா சார் போட போற ஃபர்ஸ்ட் கையெழுத்தே அந்த பிசினஸ் அக்ரிமெண்ட் தான். இன்னும் 5 minutesல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் சார். அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடியா உங்க கேபின்ல இருக்கு. ஜஸ்ட் அவங்க கூட ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க கேக்குற ஒரு 1-2 டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு இதுல சைன் பண்ண வேண்டியதான். குட் மீரா. மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஷியோர் சார். மனசு மட்டும் பேசிட்டு இருங்க. அது 5 minutes வந்துடுறேன். சந்திரா, மீரா கிட்ட திடீர்னு ஒரு சேஞ்ச் தெரியுதே, கவனிச்சியா? அவ எப்பவும் போலதான் இருக்கா மான்சி. சேஞ்ச் உன்கிட்ட தான் நல்லா தெரியுது. மேபி அது அப்படியே சொல்லலாம். நேரம் கூடி வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிறது மீராவோட பிஹேவியர்ல இருந்து தெரியுது. நீ இந்த சான்ஸ மட்டும் விட்டுறாத சந்திரா. யூ மஸ்ட் ப்ரூவ் யுவர்செல்ஃப். ஷூர் மான்சி. நீ இவ்ளோ பிஸியா இருக்கிறத பார்க்கவே எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. My prayers are answered finally. சந்திரா, நான் இப்படியே உட்காந்து நீ எப்படி ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா பேசி முடிக்கிறேன்னு பாக்கட்டா? நீ அக்ரிமெண்ட் சைன் பண்றத லைவா Facebookல போட போறேன். லைவாவா? அதெல்லாம் வேணாம் மான்சி. Don't say no. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? Please don't stop me, சந்திரா. ஓகே ஓகே, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா சத்தம் வராம பண்ணு. ஓகே? Because this is an important project, okay? May I come in, sir? Yeah. சார், உங்களுக்கு Zoom மீட்டிங் ஐடி அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணனும். அவங்க எல்லாரும் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க. யா மீரா. Congratulations, sir. Thank you Pankaj. Thank you so much. Hello sir. Welcome sir. May I know who are you? I am Chandra Prakash. But I want to talk to Mr. Surya Prakash. அவர் எங்க? சூரிய பிரகாஷ் என்னோட அண்ணன் தான். நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். நோ நோ நோ. ஆல்ரெடி நானும் சூரிய பிரகாஷும் இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவருக்கு தான் ப்ராஜெக்ட் பத்தி எல்லா ஸ்கோப்பும் தெரியும். இப்ப புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா I have no time. Can you please ask Mr. Surya Prakash to come online? பட் சார், அவர் இப்ப இங்க இல்ல, நான் தான் இருக்கேன். எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வாட்? அவர் இல்லையா? இல்லன்னா வாட் டு யூ மீன்? ஐ மீன், இனிமே நான் தான் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எல்லா பிசினஸையும் டேக் ஓவர் பண்ண போறேன். வாட்? ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராஜெக்ட் தானே சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்டர் சந்திரா, என் பேராவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிளையண்டோட பேர் கூட உங்களுக்கு தெரியல. இதுல எப்படி ப்ராஜெக்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணுவீங்க? பிராங்காவே சொல்றேன் மிஸ்டர் சந்திரா, சூரிய பிரகாஷ்ங்கிற பேருக்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட் அப்கிரேட் பண்ணேன்.
100 crores பே பண்றதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப திடீர்னு வந்து சூரிய பிரகாஷ் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேர் இஸ் தட் மீரா? மீரா இங்க சேவ் வரல சார். உங்க கூட என்ன கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டாமா சூரிய பிரகாஷ் இல்லைன்னு? ஐ எம் சாரி மிஸ்டர் சந்திரா. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் திஸ் பவர். சூரிய பிரகாஷ் இல்லாம இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் எனி சான்ஸ் சூரிய பிரகாஷ் வந்தா எங்க கூட பேச சொல்லுங்க. அதர்வைஸ் நாங்க வேற கம்பெனி பார்க்க வேண்டியது வரும். குட் பை. சார் வாட் ஹேப்பன் சார்? மீரா ஏன் கூட தான் மீட்டிங், அண்ணன் இல்லைன்னு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? அதெல்லாம் அவங்க கிட்ட ஏன் சார் சொல்லணும்? நம்ம ஆபீஸ யார் ரெப்ரசென்ட் பண்ண அவங்களுக்கு என்ன? சூர்யா சார் பேசினாலும் நீங்க பேசினாலும் ஒண்ணுதானே. அண்ணன் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் அவங்க சைன் பண்ண மாட்டேன்னு இமீடியட்டா கட் பண்ணிட்டாங்க. அது எப்படி அவங்க இப்படி சொல்ல முடியும்? அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறது கம்பெனியோட தானே, இண்டிவிஜுவல் பர்சனோட இல்லையே. இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேட்கவே முடியாது மான்சி. மீரா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்க பேச வரும்போதே அண்ணன் இல்லங்கறத நீ சொல்லியிருக்கணும். இனிமே பிசினஸ் நான் தான் பாத்துக்க போறேன்னு இமீடியட்டா அவங்களுக்கு நீ அப்டேட் பண்ணிருக்கணும். சாரி சார், எனக்கு அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் சூர்யா சாரும் ஒண்ணுதான். மீராஜி, கஸ்டமர்ஸ் பிசினஸ்க்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? என் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பண்ணது எனக்கு தப்பா தான் தோணும். நோ பங்கஜ், மீரா இஸ் கரெக்ட். சந்திரா, நீ மறுபடியும் அவங்க கூப்பிடு. அந்த ப்ராஜெக்ட நீயே சக்சஸ்ஃபுல்லா பண்றேன்னு சொல்லு. இன்னைக்கே நம்ம இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஆகணும். இன்னைக்கே நம்ம இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஆகணும். இல்ல மான்சி, அவரு பேசின விதமே கொஞ்சம் ரஃபா தான் இருந்தது. திரும்பவும் நாம போன் பண்ணாலும் அது நம்ம சைட் வீக்கா தான் இருக்கும். அடுத்து என்ன பண்றதுன்னு நான் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆகணும். Can you all please leave me alone? You don't worry sir. நான் வேணா என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட No பேசுறேன். மீரா, நான் சொல்ற வரைக்கும் யாரும் அவங்க கூட பேசக்கூடாது. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். அண்ணே, அந்த மலேசியன் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்குன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. அதுக்குள்ள ப்ரோன்ல வந்துட்டாரு. டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பிசினஸ்ல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. சொன்னா கரெக்டா செய்வாரே, அப்புறம் எப்படி இங்க வந்தாரு? சந்திரா, மலேசியன் ப்ராஜெக்ட் சைன் பண்றதுல என்ன கன்ஃபியூஷன்? இல்லண்ணே, மலேசியன் ப்ராஜெக்டை சைன் பண்ணும்போது நீங்க இல்லன்னு இந்த ப்ராஜெக்டே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. Where are the papers, Meera? Yes sir. மீரா, இமிடியேட்டா ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. இங்கேயே இப்பவே. Yes sir. சார், ஜூம் ஐடியா உங்களுக்கும் மலேசியன் கிளையண்ட்டுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். They will join you anytime sir.